ஹாய் ஹலோ வணக்கம். நான் கணபதி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் பொங்கல் நல்லபடியாக கொண்டாடி இருப்பீங்க. இன்னைக்கு நீங்கள் கிளாஸுக்கு மறுபடியும் படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம், ஓகேவா? ஏன்னா நமக்கு கம்மியான டேஸ் இருக்குது. வாங்க நேரடியாக கிளாஸ்க்குள்ளே போயிடலாம். நம்ம ரீசனிங் சீரியஸினுடைய 16வது கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சீரியஸ்லேருந்து தான் ஒரு கொஸ்டின். சீரியஸ்லேருந்து மட்டும் ஒரு 4 கொஸ்டின் வரை கேட்குறாங்க. ஸோ சீரியஸ் டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கோடு தான் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்னர், அடுத்து சென்டர், அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கார்னர், மறுபடியும் கார்னர், அடுத்து சென்டர். அப்போ அடுத்து எங்கே வரணும்? இந்த இடத்துல தான் படம் இருக்க போகுது. ஓகே, இப்போ அந்த கோடெல்லாம் கவனிங்க. ஒரு கோடு இருந்துச்சுன்னா அதே மாதிரி இன்னொரு கோடு வந்துடுது. ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு கோடில் அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே இதில் என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு 7ம் ஒரு கோடும், அதாவது அந்த 2 கோடு இருந்த இடத்துல 1 இதாகுது. சரியா? அப்போ அதே மாற்றம் அடுத்த படத்தில் நிகழுது பாருங்க, இப்படி மாறிடுது. சரியா? இப்போ இந்த படத்தில் என்னென்னா எக்ஸ்ட்ராவாக இங்கே ஒன்று வந்திருக்குன்னா அப்போ அதுக்கு அடுத்த படத்தில் இங்கே ஒன்று வரணும். அதை இந்த கார்னரில் வரையணும். ஓகே, அப்போ இதுதான் காமனாக இருக்கக்கூடிய விஷயம். அப்போ இந்த கார்னரில் இந்த படம் வரையணும் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 தான் கரெக்டு. அடுத்து இந்த 2வது கொஸ்டினை நான் கண்டிப்பாக இன்னொரு கிளாஸில் சொல்கிறேன். நாம் 3rd கொஸ்டினுக்கு போயிடலாம். சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லேருந்து ஒரு கொஸ்டின் நான் தமிழில் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஒரு 6 பேர் இருக்கிறாங்க. அப்போ 6 பேரும் மட்டத்தோட மையத்தை நோக்கி உட்காந்துருக்காங்க. அப்போ அதுக்கு தகுந்தாப்புல படம் வரைஞ்சிக்கங்க, 6 பேர் உட்கார்ற மாதிரி. ஓகே, வரைஞ்சிட்டிங்களா? இப்போ ஒவ்வொருத்தரையா அங்கே படித்து நம்ம எடுக்க போகிறோம். நான் எப்பவும் இந்த பாயிண்ட்ல இருந்து தான் எடுப்பேன். சரியா? அப்படிங்கிறதுனால இந்த பாயிண்ட்டுக்கு இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடு, இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. அந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே மாறி வந்துடும், இந்த பாயிண்ட்டுக்கு அப்படியே மாறி வரும். இதுதான் லெஃப்ட்டு, இதுதான் ரைட்டு. நம்ம படித்து எழுதிக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிக்கும்போது ஷெர்லி அப்படிங்கிறவங்க வந்து லீனாக்கு வலது பக்கத்தில் 2வது ஆளாக உட்காந்துருக்காங்க. அப்போ நான் இந்த பாயிண்ட்டை லீனான்னு வச்சுக்கிறேன். ஓகே, லீனான்னு வச்சுக்கிட்டேன். இவங்களுக்கு வலது பக்கத்தில் 2வது ஆளாக ஷெர்லி உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்கள உட்கார வச்சாச்சு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டயானா, அதாவது ஷெர்லிக்கு வலது பக்கத்தில் 5வது ஆளாக டயானா உட்காந்துருக்காங்க. அப்போ ஷெர்லிக்கும் வலது பக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். ஓகே, அப்போ 1 2 3 4 5, 5வது ஆளாக டயானா இங்கே உட்காந்துருக்காங்க. ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்கன்னா டயானாவுக்கு வலது பக்கத்தில் 3வது ஆளாக யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வயலட் அப்படின்னு உட்காந்துருக்காங்க. அப்போ டயானாவுக்கும் வலது பக்கம் சேம் தான். ஸோ 1 2 3 இங்கே தான் யார் உட்காந்துருக்காங்கன்னா வயலட். ஓகே, வயலட் உட்காந்துருக்காங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா அப்துல். சரியா? அப்துல் சிட்டிங் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் டயானா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்துல்ங்கிறது டயானாவுக்கு இடது பக்கத்தில் 2வது ஆளா, 1 2. சரியா? அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்துல். பேலன்ஸ் இருக்கிறது விக்ரம் மட்டும்தான். அந்த விக்ரமை இங்கே போட்டாச்சு. ஓகே, இது வயலட். ஓகே, இப்போ என்னென்னு கேட்குறாங்கன்னா விக்ரமுக்கும் டயானாவுக்கும் இடையில யார் உட்காந்துருக்கான்னு பார்த்தீங்கன்னா விக்ரம் இங்கே உட்காந்துருக்காங்க, டயானா இங்கே உட்காந்துருக்காங்க. அவங்க 2 பேருக்கு இடையில ஷெர்லி தான் உட்காந்துருக்காங்க. ஸோ ஷெர்லி தான் சரியான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு இங்கிலீஷ் டிக்ஷனரியிலேருந்து தான் ஒரு கொஸ்டின். இதை பொறுத்த வரைக்கும் 4 ஆப்ஷன்கள் இருக்குது. 1 2 3 4 4 ஆப்ஷன் இருக்குது. நம்ம அட்டண்டன்ஸ் ஆர்டரில் நம்ம உட்கார வைக்கணும், வேறு எதுவுமே இல்லை. சரியா? ஃபஸ்ட்டு 5 மொத நம்பரெல்லாம் செக் பண்ணுங்கள். 5 3 4 4 அப்படின்னு இருக்கு. அப்போ மொத நம்பராக 5ஆக இருக்கலாம், இல்லைனா 4ஆக இருக்கலாம், இல்லைனா 3ஆக இருக்கலாம். அப்போ இந்த 3 மட்டும் நான் செக் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 3வது ஆப்ஷன் எழுதிக்கிறேன். சரியா? என்னென்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல். அடுத்து 4வது ஆப்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நேகிங். அடுத்து 5வது என்ன பார்த்தீங்கன்னா நாப்பிங். மொதல் 2 லெட்ரு எல்லாத்துலேயும் காமனாக இருக்குது. ஓகே, அடுத்து 3வது லெட்டரை செக் பண்ணுறேன். I G P. I ஃபஸ்ட்டு வருமா, G ஃபஸ்ட்டு வருமா, P வருமா அப்படின்னு பார்க்கையில் எனக்கு G தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ 4வது அப்படிங்கிறது தான் வார்த்தையாக வரப்போகுது. இப்போ மிச்சம் எல்லா ஆப்ஷனையும் அடிச்சிடலாம். ஓகே, 4வதுன்னு வச்சு வர ஆப்ஷனில் வேர்டிங் 4, இங்கேயும் 4, அடுத்து 5, அடுத்து 5. அடுத்து பார்த்தீங்கன்னா அப்போ அடுத்து 2வது லெட்டராக இங்கே என்ன இருக்க போகுது 5. ஏன்னா 2 ஆப்ஷன்லையும் 2வது வேர்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 1வதா 3வதான்னு மட்டும் செக் பண்ணணும். 3வது நான் ஆல்ரெடி எழுதிட்டேன், 1வதை மட்டும் எழுதிக்கிறேன். நாட்டி எழுதிட்டேன்னா இந்த 2ஐயும் செக் பண்ணலாம்.
ரெண்டும் காமன். ஆனால் மூணாவது லெட்ரு பார்த்தீங்கன்னா இங்கே டி வருது, இங்கே யூ வருது. ஸோ எனக்கு டி தான் ஃபஸ்ட்டு வரும். சரியா, டி தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ டி இருக்கக்கூடிய ஆப்ஷன் மூணாவது தான், 3 தான் ஃபஸ்ட்டு. ஓகே, 4, 5, 3ங்கிற ஆப்ஷன் ஆப்ஷன் 4 தான் கரெக்டு. ஆப்ஷன் 3 எலிமினேட்டட். ஓகே, அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரியஸ்லேருந்து தான் ஒரு கொஸ்டின். எல்லா இதுலேயும் இந்த மாதிரி சீரியஸில் வேடிங் வச்சு இங்கிலீஷ் லெட்டரை வச்சு கொடுத்துட்டு நடுவில் ஒரு மிஸ்ஸிங் நம்பர் மாதிரி இருக்குது அப்படின்னா, மிஸ்ஸிங் லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட் லெட்டரை எல்லாத்துலேயும் பார்த்துருங்க. அப்போ டி, இ, எஃப், அடுத்து என்னென்னு தெரியாது, ஹச், எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் லெட்டர் எழுதிட்டேன். டிக்கு அடுத்த லெட்ரு இ, இக்கு அடுத்த லெட்ரு எஃப், எஃப்க்கு அடுத்த லெட்ரு என்னவா இருக்கும், ஜி. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய ரெண்டாவது லெட்டரை செக் பண்ணுங்கள். கே, எம், ஓ தெரியாது, எஸ். சரியா, கேலேருந்து 2 லெட்டர் கூடுது, எம்லேருந்து 2 லெட்டர் கூடுது. அப்போ ஓலேருந்து 2 லெட்டர் கூடுச்சுன்னா என்ன கிடச்சிருக்கும், எல்லாத்துலேயும் 2 2ன்னு கூடுது. சரியா, அப்போ 2 2ன்னு கூடுச்சுன்னா ஓலேருந்து 2 லெட்டர் கூடுனா கியூ. ரைட்டா, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய மூணாவது லெட்டரை செக் பண்ணுங்கள். எல், ஓ, ஆர், கேள்விக்குறி, அடுத்து எக்ஸ். எல்லிலேருந்து 3 லெட்டர் கூடுது, ஆர்லேருந்து 3 லெட்டர் கூடுது, சாரி ஓலேருந்து 3 லெட்டர் கூடுது, ஆர்லேருந்து 3 லெட்டர் கூட்டினீங்கன்னா என்ன கிடைக்கும், யூ. சரியா, அப்போ GQU அப்படின்றது. அடுத்து எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய 4வது லெட்டரை செக் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு, யூ, ஆர், கேள்விக்குறி, எல். எக்ஸில் இருந்து எத்தனை லெட்டர் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 லெட்டர் குறையுது. யூலேருந்து 3 லெட்டர் குறையுது, ஆர் கிடச்சிடும். ஆர்லேருந்து 3 லெட்டர் குறைச்சிங்கன்னா ஓ. அப்போ GQUO அப்படிங்கிறது ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஓகே, இப்போ 6வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் சீரியஸ் தான், சேம் கொஸ்டின் மாதிரி தான். அப்போ என்ன பண்ணுவீங்க, முதல் லெட்டரை வச்சே செக் பண்ணிடலாமா. அப்போ எல்லா இதுலேயும் இருக்கக்கூடிய முதல் லெட்டர் எழுதுங்க. ஒய், டி, ஐ, அடுத்து என்னென்னு தெரியாது, அடுத்து எஸ். ஓகே, ஒய்ல இருந்து எத்தனை லெட்டர் கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 லெட்டர் கூட்டிங்கன்னா டி கிடச்சிடும். டிலேருந்து 5 லெட்டர்னா ஐ, ஐலேருந்து 5 லெட்டர் கூட்டுங்க என். அப்போ என் வச்சு தான் ஆரம்பிக்க போகுது. அப்போ மொதல் ஆப்ஷனும் 3வது ஆப்ஷனும் எலிமினேட்டட். அடுத்து 2வது லெட்டரை செக் பண்ணுங்க. சி, டபிள்யூ, கியூ, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியாது, அடுத்து இ. ரைட்டா, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலேருந்து எத்தனை லெட்டர் குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 லெட்டர் குறைஞ்சிருக்கு. ரைட்டா, அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா டபிள்யூலேருந்து 6 லெட்டர் குறைஞ்சா கியூ, கியூலேருந்து 6 லெட்டர் குறைங்க. அப்போ என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கே. அப்போ NK அப்படின்னு வரக்கூடிய ஆப்ஷன், ஸ்டார்ட் தொடங்கக்கூடிய ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் தான், செகண்ட் ஆப்ஷன் கிடையாது. அடுத்து பெயிண்டர், அவருக்கு யூஸ் பண்ணக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ப்ரஷ்ன்னு சொல்லுவாங்க. கார்பெண்டர் யூஸ் பண்ணக்கூடியதை ரேக் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க. இது வந்து சார் இது எப்படி சார் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இங்கிலீஷில் இருந்துச்சு, நமக்கெல்லாம் பிரச்சனையாகும். இந்த முறை தமிழில் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த விஷயத்த தமிழில் கொடுத்துருப்பாங்க. சரியா, என்னது வண்ணம் தீட்டுபவர் ப்ரஷ்ஷு அப்படின்னு இருக்கும். அப்போ தச்சர் அப்படின்னா என்ன இருக்கும்னு கேட்டிருப்பாங்க. ஸோ எழுதிடலாம். ஓகே, அடுத்து என்னன்னு பார்க்கலாம். அடுத்து செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, அனாலஜிலேருந்து ஒரு கொஸ்டின். செக்யூரிட்டி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதிட்டாங்க. ஆனால் மொதல் லெட்டருக்கும் கடைசி லெட்டருக்கும் நம்பர் போட்டுக்கிட்டாங்க. எஸ்ங்கிறது 19, மிச்சம் இருக்கக்கூடிய எல்லா லெட்டரையும் அப்படியே எழுதிட்டு அதே மாதிரி ஒய்ங்கிறது 25 அப்படியே எழுதிட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டரையும் லாஸ்ட் லெட்டரையும் மட்டும் நம்பர் போட்டுக்கிறாங்க. அதுக்கான நம்பர், அதாவது ஏபிசிடியில் எஸ்ங்கிறது 19வது லெட்டர், ஒய்ங்கிறது 25வது லெட்டருங்கிற நம்பரை போட்டுக்கிறாங்க. அதே மாதிரி யூசேஜ் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் என்ன எழுதுவீங்கிறதா கேள்வி. வாங்க பார்க்கலாம். சரி, அப்போ யூசேஜ் அப்படிங்கும்போது யூஇ. சரியா, SAG. அப்போ யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 21, இ என்னன்னு பார்த்தீங்கன்னா 5. 21ல் ஆரம்பிச்சு 5ல் முடிய ஆப்ஷன் ஒன்னே தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அடுத்து மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் வந்து நம்ம திருப்பி சொல்லிட்டோம். கொஞ்சம் பார்த்து தான் தேர்ந்தெடுக்க வேண்டியிருக்கும். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒன்று வகுத்தலாக இருக்கும், இல்லைன்னா மொதல் 2 ஆப்ஷனாக இருக்கும். ரைட்டா, ஏதாவது ஒரு நம்பர் வகுக்கிற மாதிரி இருக்கும், அதை தான் சூஸ் பண்ணணும். ஓகே, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 30. இப்போ 2வது ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். இந்த ஸ்டார் இருக்க இடத்துல எல்லாம் இந்த செகண்ட் ஆப்ஷனை அப்ளை பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாருக்கு பெருக்கல் 2, அடுத்து +20, அடுத்து -13, அடுத்து ஈக்குவல் டு 67. சரியா, 13 பார்த்துக்கோங்க. அப்போ 30 2 பெருக்கினீங்கன்னா 60 + 20 என்ன கிடச்சிருக்கும், 80. சரியா, 60லேருந்து 60 + 20 80, 80லேருந்து 13 போச்சுன்னா 67. ஸோ 67 வருது, 67 வருது ஆன்சர். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 தான் கரெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை என்னன்னு பார்த்தீங்கன்னா கோடிங் டீகோடிங் தான். இதை தமிழ்லலாம் எப்படி சார், ஒன்றுமே கிடையாது. இந்த வார்த்தையை சொல்லி குறிப்பிடுகிறோம்னு மட்டும்தான் இருக்கும். சரியா,
டார்க் கலர் அப்படிங்கிறத என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது YUNU அப்படின்னு சொல்றாங்களா, சரியா? இந்த மாதிரி சொல்லிட்டே வராங்க. அதுல நீங்க ஒரு 4 வார்த்தைக்கு இந்த மாதிரி சொல்றாங்க, சரியா? டார்க் கலர் இஸ் கோடட் ஆஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, YUNU. அதுக்கப்புறம் டேஸ் ஆர் பிரைட் அப்படிங்கிறத WUTUKU அப்படின்னு சொல்லிட்டு இப்படி. அதே மாதிரி அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா நைட் ஆர் டார்க் இஸ் கோடட் ஆஸ் KUNUPU அப்படின்னு சொல்றோம். அப்பனா நீங்க வந்து பெயிண்ட் பிரைட் அப்படிங்கிறத WURUன்னு சொல்றோம். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இதை சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ஒரே ஒரு வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட்ங்கிற வார்த்தை எதை குறிக்குது அப்படிங்கிறது தான். இதுல நீங்க இந்த டேஸ் ஆர் பிரைட் அப்படிங்கிறதையும் பாருங்க, டேஸ் ஆர் பிரைட் அப்படிங்கிறத எப்படி குறிப்பிடுதாங்கன்னா WU இந்த சொல்லியிருக்காங்க பாருங்க, டேஸ் ஆர் பிரைட் அப்படிங்கிறத WUTU அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா KU அப்படின்னு குறிப்பிடுதாங்க, சரியா? அதே மாதிரி என்னன்னு பாத்தீங்கன்னா பெயிண்ட்னு வரக்கூடியது இந்த ஒரே ஒன்று தான். பெயிண்ட் பிரைட் அப்படிங்கிறத என்ன சொல்லுதாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா WURU அப்படின்னு சொல்றாங்க. இப்போ இந்த ரெண்டு வார்த்தையும் டேஸ் ஆர் பிரைட்டையும் பெயிண்ட் பிரைட்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைட் தான். ஸோ பிரைட். அதே மாதிரி அதை குறிப்பிடுறதுலையும் பாத்தீங்கன்னா WU தான் காமனா இருக்கு, ஓகேவா? அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைட்டுங்கிறது WU. அப்போ இங்க பெயிண்ட் பிரைட்ல WUங்கிறது பிரைட்னா அப்போ பெயிண்ட்ங்கிறது என்னவா இருக்கும்? RUவா தான் இருக்கும். ஸோ RU தான் கரெக்டான ஆன்சர். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ல இருந்து தான் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி தான் ரெண்டாவது ஆப்ஷன் ஏன்னா மொதல் ஆப்ஷனா இருக்கும். நம்ம ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்து செக் பண்ணலாம். வகுத்தலுக்கு பதிலாக மைனஸ்க்கு பதிலாக வகுத்தல். அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா 54 பெருக்கல் 6 மைனஸ் 36 இருக்கு. அப்போ அதை வகுத்தல் 36 மாத்திரலாமா? வகுத்தல் 36. அடுத்து வகுத்தல் 12 இருக்கு, அதை என்ன பண்ணிடலாம்? மைனஸ் 12 மாத்திரலாம். பிளஸ் 27 அடுத்து 24. ஓரார் 6 6 36 ஓரார் 6 9 54, சரியா? அப்ப என்ன கிடைக்குன்னா 9 மைனஸ் 12 பிளஸ் 27. 27ஐயும் 9ஐயும் கூட்டினீங்கன்னா 36. 36ல இருந்து 12 போச்சுன்னா 24. ஸோ கரெக்டா வந்துருச்சு. அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் தான் கரெக்டானது. மைனஸ்க்கு பதிலாக வகுத்தல், வகுத்தலுக்கு பதிலாக மைனஸ். அடுத்து என்ன பாத்தீங்கன்னா பேப்பர் ஃபோல்டட்ல இருந்து ஒரு சம்மு என்னன்னு பாத்தீங்கன்னா அம்புக்குறி காட்டியிருக்க திசையில பேப்பரை மடக்குவாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டிசைன் மாதிரி வெட்டிடுவாங்க. இப்போ பேப்பரை விரிச்சு பாத்தீங்கன்னா அந்த டிசைன் எப்படி தெரியும் 4 பக்கத்துலையும் அப்படிங்கிறது தான் நம்ம தெரிய வேண்டியது இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேப்பரை இப்படி மடிச்சிருக்காங்க மேல இருந்து கீழே. அடுத்து என்ன பாத்தீங்கன்னா ரைட்ல இருந்து லெஃப்ட். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன பேப்பர் மட்டும் தான் இருக்கும், அதுக்குள்ள இந்த மாதிரி வெட்டி வச்சிருக்காங்க. இதை ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா என்ன தெரியும்னு கேட்டீங்கன்னா இந்த படத்தை அப்படியே எப்படி இருக்கோ அதை வந்து அப்படி மிரர் இமேஜ் மாதிரி வரைஞ்சிட்டீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிடைச்சிரும். அதே மாதிரி இதை அப்படி உல்டா பண்ணிட்டீங்கன்னா இப்படி கிடைச்சிரும், சரியா? அப்போ அப்போ படம் எப்படி இருக்குங்கிறத நாமளே வரைஞ்சு பார்ப்போம், சரியா? இப்போ ஃபர்ஸ்ட் படம் இப்படி இருக்கு, ஓகே? இப்படி இருக்கா? இத அப்படி இந்த பக்கம் வரைங்க அப்படின்னு பார்க்கும்போது என்ன வந்துடும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் தான் ஃபர்ஸ்ட் வந்துடும், ஓகே? இப்படி வந்துடும், ஓகே? உங்களுக்கு கரெக்டா வரும், என்னால இப்படி வந்துடும், சரியா? இதே மாதிரி இப்படி வந்துடும். இதை அப்படி மாத்தி வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு மேல் பக்கத்துல 2 படம் வந்துடும். ஸோ இதே மாதிரி குறிக்கக்கூடிய ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4 மட்டும்தான் அதே மாதிரி இருக்கும். பாருங்க 7ஆம் நம்பர் மாதிரி இருக்கா? 7ஆம் நம்பரை தலைகீழா போட்டிருக்கிறாங்க, சரியா? தலைகீழா போட்டு இந்த 7ஆம் நம்பரை மாத்தி போட்டீங்கன்னா இந்த 7ஆம் நம்பர், இதை மாத்தி போட்டீங்கன்னா இது கிடைச்சிடும், இதை மாத்தி போட்டீங்கன்னா இது கிடைச்சிடும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அடுத்து பாத்தீங்கன்னா சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் தான். ஆனா என்னன்னு பாத்தீங்கன்னா சர்க்குலர் டேபிள் கிடையாது. எல்லாரும் வடக்கு திசை நோக்கி உட்கார்ந்துருக்காங்களாம், சரியா? அப்போ வடக்கு திசைனா எப்படி சார்? அம்புக்குறி காட்டியிருக்கோம்ல இந்த மாதிரி திசையில தான் அதை நோக்கி இப்படி உட்கார்ந்துருக்காங்க. அப்போ உட்கார வச்சிடலாமா? மொத்தம் 7 பேரு. அதுல அப்போ வடக்கு திசைக்கு இதுதான் ரைட் சைடு, இது என்னன்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட், ஓகே? அப்போ வடக்கு திசையில ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஏ வந்து இடது பக்கத்துல இருந்து 2வது ஆளா உட்காந்துருக்காங்களாம். அப்போ மொதல் ஆளு 2வது ஆளா யார் உட்காந்துருக்கா? ஏ, சரி. அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்லி 2 people சிட் பிட்வீன் ஏ அண்ட் சி. அப்ப என்னன்னா ஏக்கு இடது பக்கத்துல ஒரே ஒரு ஆள் தான் உட்கார முடியும். ஆனா ஏக்கும் சிக்கும் இடையில மொத்தம் 2 பேர் உட்காரணும். அப்ப என்ன 1 2. அப்ப என்னன்னா இந்த இடத்துல தான் சி இருந்திருப்பார். ஏக்கும் சிக்கும் இடையில 2 பேருன்னு ஆகி போச்சா? மொத்தம் எத்தனை பேர் சொன்னோம்? 4 பேரு, சாரி 7 பேரு, 2 4 5 பேருக்கான படம் வரைஞ்சாச்சா? இன்னும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னும் 2 தான் வரப்போகுது. ஸோ 2 இதோட முடிச்சுக்கலாம், ஓகே? இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா
ஒன்லி 3 people sit between, நல்லா கேட்டுங்க, ஒன்லி 3 people sit between டி அண்ட் எஃப். சரியா, டிக்கும் எஃப்க்கும் இடையில மொத்தம் ஒரு 4 பேர் இருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் ஏ அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நான் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏக்கு அடுத்து அப்படிங்கிற இடத்துல இந்த இடத்துல போட்டுக்கிறேன். சார் இந்த இடத்துல போடலாமே, தாராளமாக போடலாம், அடுத்த கண்டிஷன்ல மாறிடும். சரியா, செய்ய செய்ய இந்த எங்கன இருக்கலாம்னு ஒரு கெஸ்ஸிங் கிடைக்கும். ஓகே, அப்போ டியை நான் இங்க வச்சுக்கிறேன். அப்போ இப்போ பாருங்க டிக்கும் எஃப்க்கும் இடையில மொத்தம் 3 பேர் இருக்கணும். அப்போ 1 2 3 பேர் இருக்கா. அப்போ இந்த இடத்துல தான் எஃப் இருக்காரு. ஓகே, அப்போ டிக்கும் எஃப்க்கும் இடையில 3 பேர் இருக்காங்க. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பி இஸ் இமீடியட் நெய்பர் ஆஃப் டி அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டிக்கு பக்கத்துல தான் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஸோ இந்த இடத்துல தான் இருக்க முடியும். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு பாயிண்ட் சொல்றாங்க, இ என்பவர் சிக்கு பக்கத்துல இல்லவே இல்லைன்னு சொல்றாங்க. சிக்கு பக்கத்துல இருக்கக்கூடாது. அப்போ ஒரே ஒரு இடம் தான் காலி, 2 இடம் காலியா இருக்கு. சிக்கு பக்கத்துல இ இருக்கக்கூடாது. அப்போ இந்த இடத்துல தான் இ இருப்பாங்க. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜி தான். ரைட்டா, அவர் தான் இங்க உட்காந்துருப்பாரு. இப்போ என்னன்னு கேட்டுறாங்கன்னா சிக்கு வலது பக்கத்துல யார் இருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கு வலது பக்கத்துல ஜி தான் இருக்காரு. ஸோ ஜி தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சீரியஸ்ல இருந்து ஒரு சம்மு. இந்த சம் எப்படின்னு பாருங்க, 589 588 583. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கேள்விக்குறி 433 மைனஸ் 192. சரியா, இப்போ என்னன்னு பாருங்க, இங்கேருந்து எவ்வளோ குறையுது 1, இங்கேருந்து எவ்வளோ குறையுதுன்னு பார்த்தீங்கன்னா 5. சரியா, 1 5ன்னு வருதா. அப்போ 4 கூடியிருக்கான்னு கேட்டிங்கன்னா அப்படிதான் நம்ம திங்க் பண்ணுவோம். ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்க என்ன நம்பர் 1 வந்திருக்கா, இதை 5ஆல பெருக்கிருக்காங்க, 5 கிடைச்சிருச்சா. இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்க இந்த நம்பரை 5ஆல பெருக்குங்க 25. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 583ல இருந்து 25 குறைக்கணும். ஓகேவா, 25 குறைச்சிங்கன்னா 558. இப்போ இது கரெக்டானு பார்த்தீங்கன்னா இங்க இருக்க 25 5ஆல பெருக்குங்க 125. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 558ல இருந்து 125 குறைங்க 433. ஸோ சரி. சரியா, அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கேப்பை முதல்ல பார்க்குறோம், 1ன்னு இருக்கு. ரெண்டாவது கேப்புக்கு எவ்வளோ வரணும் அப்படிங்கும் போது மொதல் கேப்ல என்ன நம்பர் இருந்துச்சோ அதை 5ஆல பெருக்குறாங்க. சரியா, அப்போ 1 5ஆல பெருக்கணும்னா 5, அப்போ 5 குறைக்கணும். 5 5ஆல பெருக்கணும்னா 25, அப்போ 25 குறைக்கணும். 25 5ஆல பெருக்கீங்கன்னா 125, 125 குறைக்கணும். ஓகே, அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளட் ரிலேஷன்ல இருந்தா ஒரு சம்மு. நான் சொல்லிட்டேன் முதல்ல இருக்கக்கூடிய பிளஸ் மைனஸ் பெருக்கல் அந்த ஆண்ட் இந்த மாதிரி சிம்பிள்லாம் இருக்கலாம், அதை முதல்ல எழுதிருங்க. பிளஸ் மைனஸ் பெருக்கல் ஆண்ட். ரைட்டா, இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உறவு முறை. இந்த உறவு முறையை நம்ம வந்து எங்க எழுத போறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். என்னென்ன உறவு முறையெல்லாம் இருக்கு, சிஸ்டர், ஃபாதர், பிரதர், சன்னு அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்குறாங்க. இங்க ஆளை பத்தி சொன்னாங்கன்னா உறவு முறைய பிளஸ், இப்போ பிளஸ் இந்த சைடு எழுதிக்கங்க. சரியா, அதாவது ஆளை பத்தி சொல்றாங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இப்போ உறவு முறை என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டோம். சிஸ்டர், ஃபாதர், பிரதர், சன் அப்படிங்கிற இந்த உறவு முறையெல்லாம் இருக்கு. ஏ பி 2 பேரை பத்தி தான் சொல்றாங்க. ஏவை பத்தி சொன்னாங்கன்னா, அதாவது முதல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஆளை பத்தி சொன்னாங்கன்னா இந்த சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி எழுதுங்க. ரெண்டாவது குறிப்பிட்டிருக்க ஆளை பத்தி சொன்னாங்கன்னா சிம்பிள்ஸ்க்கு பின்னாடி எழுதுங்க. நம்ம இவ்வளவு கணக்கு பார்த்துருக்கோம், ஆளை பத்தி தான் சொல்றாங்க. சரியா, அப்ப என்னன்னா சிம்பிள்ஸ்க்கு முன்னாடி இந்த உறவு முறையெல்லாம் ஃபில் பண்ணிருங்க. அப்ப என்னன்னா ஃபர்ஸ்ட் இதுல சிஸ்டர், அடுத்து என்ன ஃபாதர், மைனஸ்னா ஃபாதர் மைனஸ்க்கு, அடுத்து பாத்தீங்கன்னா பிரதர், அடுத்து சன். ரைட்டா, அப்ப என்ன அர்த்தம்னா பிளஸ் சிம்பிளுக்கு முன்னாடி இனிமேல் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் சிஸ்டர், மைனஸ் சிம்பிளுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் ஃபாதர். அதே மாதிரி தான் இப்போ என்னன்னா இந்த ஈக்குவேஷனுக்கு படி படம் வரைய போறோம். சரியா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் ஜென்ரேஷன்னா நேரா கோடு போடுவேன். சரியா, நேரா கிடைமட்டமா ஹரிசாண்டலா கோடு போட்டிருப்பேன். நமக்கு முந்தின ஜென்ரேஷன்னா மேலே பார்க்க கோடு போட்டிருப்பேன். நமக்கு அடுத்த ஜென்ரேஷன்னா கீழே பார்க்க கோடு போடுவேன். ஆணா இருந்தா ஆண் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு, அந்த ஆள் வந்து ஒரு ஆணா இருக்கிறாரு அப்படின்னா பாக்ஸ் போட்டிருப்பேன். பெண்ணா இருந்தாங்கன்னா சர்க்கிள் போட்டிருப்பேன். இதை மட்டும் புரிஞ்சுக்கங்க. ஃபர்ஸ்ட் 2 2 எடுக்கணும். ஃபர்ஸ்ட் டி பிளஸ் கியூ அப்படின்னு சொல்றாங்களா, அப்போ டி கியூ. சரியா, பிளஸுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம், சிஸ்டர். அப்போ டீங்கிறது சிஸ்டர் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூக்கு. 2 பேரும் சேம் ஜென்ரேஷன்ங்கிறதுனால நேரா கோடு போட்டிருக்கேன். சரியா, அப்போ டீங்கிறது பெண்ணுன்னு தெரிஞ்சு போச்சு. பெண்ணா இருந்தா என்ன பண்ணிருப்போம், சர்க்கிள் போடுவோம். அடுத்து இங்க எதுல முடிச்சீங்களோ அதுல இருந்து தொடங்க, கியூ மைனஸ் ஆர் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ மைனஸ்க்கு முன்னாடி இருக்கிறது என்ன சொல்லுவோம், ஃபாதர். அப்போ கியூங்கிறது ஃபாதர் யாருக்கு, ஆருக்கு. சரியா, அப்போ ஆருடைய அப்பா தான் கியூங்க போச்சு. ஆருங்கிறது அடுத்த ஜென்ரேஷனை சேர்ந்தவங்க. ஓகே ரைட்டு. அடுத்து ஆர் இன்ட்டு ஹச், இன்ட்டுக்கு முன்னாடி இருக்கிறவங்கள பிரதர்னு சொல்ல போறோம். அப்போ ஆறுங்கிறது பிரதர்,
சரியா. அப்போ அவர் ஆண், அதனால சர்க்கிள் இது ஸ்கொயர் போட்டுக்கிட்டேன். ஆறுங்கிறது பிரதர், யாருக்கு அப்படிங்கிறதுனா ஹச்சுக்கு. ஸோ சேம் ஜென்ரேஷனால நேராக கோடு போட்டாச்சு. அடுத்து ஹச் அண்டு ஜி அப்படின்னு சொல்லுதோம். ஆண்டுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சன் அப்படின்னு அர்த்தம், சரியா. சன்னுனா பையன், ஸோ பாக்ஸ் போட்டுக்கிட்டோம். ஹச்சுங்கிறது பையன், யாருக்குன்னு கேட்டீங்கன்னா ஜி, சரியா. நல்லா பாருங்க, ஆரும் ஹச்சும் சகோதரர்கள். ஆரோடைய அப்பா கியூனா அப்போ ஹச்சோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூ தான், ரைட்டா. அப்போ இங்க என்ன சொல்றாங்கன்னா ஜியோட புள்ள தான் ஹச்சுங்கிறது தெரியுது. அப்போ என்னன்னா ஜிங்கிறது அம்மாவா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு, சரியா. நல்லா பாருங்க, கியூவோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா சரி, ஹச்சோட அப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா கியூ, சரியா. ஜியோட பிள்ளை ஹச்சுன்னு சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்போ ஜிங்கிறது பெண்ணா இருக்கிறதுக்கு, அதாவது கியூவோட ஒய்ஃபா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு உண்டு. ஓகே, இப்போ எழுதிட்டீங்களா. இப்போ கணக்குல என்ன கேட்குறாங்கன்னா டி இஸ் டி ரிலேட்டட் டு ஜி அப்படிங்கிறாங்க. அதாவது ஜிக்கு டி என்ன உறவு அப்படின்னு தான் கேட்குறாங்க. அதாவது ஜி கியூவும் ஜியும் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், சரியா. ஜிங்கிறது ஒய்ஃபு, கியூங்கிறது ஹஸ்பண்டு. அப்போ ஹஸ்பண்டனுடைய தங்கச்சி தான், அதாவது சகோதரி தான் டி. அப்போ ஹஸ்பண்டனுடைய சகோதரின்னு குறிக்கிறது ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்து 7வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாலஜிலேருந்து ஒரு இஸ்ட் வச்சு வந்துருச்சுனாலே அனாலஜிலேருந்து தான் ஒரு கொஸ்டின். இங்கே பாருங்க 7 அப்படின்னு மொதல் நம்பர் இருக்கு, இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 1000 மாறுதான். அப்போ என்ன ப்ராசஸ் நடந்திருக்கு சார் அப்படின்னா மொத நம்பரை எடுத்துக்கங்க 7, அது கூட ஒரு 3 கூட்டுங்க, அப்போ என்ன கிடைக்கும் 10, அதை கியூப் பண்ணுங்க 1000. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா மொதல் நம்பரை எடுத்து அது கூட 3 கூட்டி வர ஆன்சரை கியூப் பண்ணா எனக்கு செகண்ட் நம்பர் கிடைச்சிரும். ஓகேவா, வேணாலும் செக் பண்ணிக்கலாம். 12 அப்படிங்கிறது இந்த செக் பண்ணலாமா, 12 அப்படின்னு செக் பண்ணுங்க. 12 இருக்கா, 12 கூட இப்போ 12ங்கிறது 3375 வருது, இது செக் பண்ணிக்கலாமா. இப்போ 12 கூட 3 கூட்டுங்க 15, 15 கியூப் பண்ணுங்க 3375, சரியா. ஸோ இதுதான் நடந்திருக்கு. அப்போ 4 அப்படிங்கிறது இருக்கு, இதனுடைய 2வது நம்பரா என்ன இருக்குங்கிறது தான் கேள்வி. அப்போ 4 + 3 என்ன கிடைக்கும் 7, 7 கியூப் பண்ணீங்கன்னா 343. ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸ்ல இருந்தா ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. 0, 6, 24, 60, அடுத்து பார்த்தீங்கன்னா 120. எவ்வளோ கேப்னு பார்த்துருங்க. இங்கேருந்து எவ்வளோ கூடி இருக்கு 6 கூடி இருக்கு, இங்கேருந்து எவ்வளோ கூடி இருக்கு 18 கூடி இருக்கு. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ கூடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கூடி இருக்கு. அடுத்து இருந்தாங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 36 கூடி இருக்கு. அடுத்து இங்கேருந்து எவ்வளோ கூடி இருக்குன்னா 60. இந்த 6, 12, 18னா கரெக்டாக வந்திருக்கும். ஸோ இங்கே ஏதோ இருக்கு. அப்போ அடுத்துன்னு இன்னும் போங்க, சரியா. இங்கேருந்து எவ்வளோ கூடுதுன்னு பார்த்தீங்கன்னா 6லேருந்து 12 கூடி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 18 கூடி இருக்கு. ஓகே, 18 கூடி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எவ்வளோ கூடிங்கன்னா 24. அப்போ இதை பாருங்க, 12லேருந்து 6 கூட்டிங்கன்னா 18, 18லேருந்து 6 கூட்டிங்கன்னா 24. அப்போ 24லேருந்து 6 கூட்டிங்கன்னா 30. அப்போ 60லேருந்து 30 கூட்டிங்கன்னா 90. அப்போ 120லேருந்து 90 கூட்டிங்கன்னா என்ன கிடைச்சிருக்கும் 210. அப்போ 210 தான் சரியான ஆன்சர். அடுத்து மிரர் இமேஜ்ல இருந்து சம்மு. மிரர் இமேஜ்ல நான் என்ன சொல்லியிருக்கேன், இங்க என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படி ரிவர்ஸ்ல எழுதணும், ஆனா அந்த எழுத்தெல்லாம் மாத்தி எழுதணும் அப்படிங்கிறது தான். அப்ப எண்ணுல முடிஞ்சிருக்கா, எண்ணை வச்சே தான் ஆரம்பிக்கும், சரியா. எண்ணை மாத்தி போட்டீங்கன்னா இப்படி, ஓவை மாத்தி போட்டீங்கன்னா அதே தான், ஐயை மாத்தி போட்டாலும் அப்படியே தான் இருக்கும். ஆனா டீயை மாத்தி போட்டீங்கன்னா இப்படி பார்க்க டீ ஆயிரும். ஓகே, ஏவை மாத்தி போட்டாலும் அதே தான், எல்லை மாத்தி போட்டீங்கன்னா இப்படி எல் ஆயிருக்கும், யூவை மாத்தி போட்டீங்கன்னா இப்படி, ஓகே இப்படி ஆயிருக்கும். எம்மை மாற்றி போட்டிங்கன்னா இப்படி, ஓகே. அடுத்து என்ன, ஆரை மாற்றி போடுங்க இப்படி கிடச்சிருக்கும். அடுத்து ஓவை மாற்றி போடுங்க. அடுத்து எஃப்ஐ மாற்றி போட்டிங்கன்னா இப்படி, ஓகே. அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி இருக்கக்கூடிய ஆப்ஷன் 3 தான் சரியான ஆன்சர். அடுத்து 19th என்னன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் எம்பீடட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படம் கொடுத்துருக்காங்களா, இந்த படத்துக்குள்ள இங்கே இருக்கக்கூடிய 4 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷனை அப்படியே தூக்கி வைக்க முடியும், அதாவது ரொட்டேட்லாம் பண்ணிடக்கூடாது, தலைகீழம் வைக்கக்கூடாது, அந்த மாதிரிலாம் யோசிக்கக்கூடாது, அப்படியே தூக்கி வைக்கக்கூடிய இடம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 4வது ஆப்ஷன் தான். இதை எங்கே சார் வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே பாருங்க, ஃபர்ஸ்ட் இந்த முக்கோணத்தை வச்சு தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். இந்த முக்கோணம் அப்போ ஒரு முக்கோணம் மாதிரி வரணும், சரியா. அப்போ அது வரக்கூடிய இடம் இந்த இடம் இருக்கு பாருங்க, சரி முக்கோணம் வந்துருச்சு. அடுத்து அந்த கோடு 2 முக்கோணத்தையும் கோடுகளும் ஜாயிண்ட்டும் இருக்குது. அடுத்து அங்கேருந்து ஒரு லைன் போகுது, ஆமாம் இங்கேயும் லைன் போகுது, ரைட்டா. அடுத்து இந்த நடு சென்டரோட இணைச்சிட்டாங்க, ஓகே எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. அடுத்து என்ன, இங்கே கீழே போதா, இங்கேயும் கீழே போகுது பாருங்க. அடுத்து இதை 2த்தையும் ஜாயின் பண்ணுறாங்க. ஸோ எனக்கு அதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே,
அடுத்து சிலாஜிசத்துலேருந்து ஒரு சம்மு, இதனுடைய பேசிக்காக படம் வரைய வேண்டியதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். சரியா? எஃப்எஃப்எல் சார் வந்து எஃப்எஃப்எல்னு ஒரு சேனல் இருக்குது தமிழில், அதில் சிலாஜிசம் போடுங்க, கண்டிப்பாக அவர் சூப்பராக சொல்லி கொடுத்துருப்பார் பேசிக் கான்செப்ட், அதை பாருங்க. ஓகேங்களா? அப்போ என்ன பார்த்தீங்கன்னா ஆள் வச்சு ஆரம்பிக்கிறதுனாலே ஒரு சின்ன வட்டம், அதுக்குள்ளே வந்து அதுக்கு மேலே பெரிய வட்டம். சரியா? அப்போ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு வட்டம், இப்படி ஒரு வட்டம். சரியா? ஆளுக்கு பக்கத்தில் இருக்கிறத சின்ன வட்டத்தில் போட்டுக்கோங்க. அப்போ ஆல் பெட்ஸ் ஆர் டேபிள்ஸ் அப்படிங்கும்போது பெட்டு, பெரிய வட்டத்தில் டேபிள். ஓகே, இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து ஆல் கார்ட்ஸ் ஆர் டேபிள்ஸ். அப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா காட்டுன்னு ஒரு வட்டம், டேபிளுங்கிற வட்டம். டேபிளுங்கிற வட்டம் நான் ஆல்ரெடி வரைஞ்சிட்டேன். அப்போ டேபிள் வட்டத்துக்குள்ள தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் இருக்கு. சரியா? சரி, அடுத்து என்ன, ஆல் டேபிள்ஸ் ஆர் டேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டேபிளுங்கிற வட்டம் டேபுங்கிற வட்டத்துக்குள்ள இருக்கு. இப்போ படம் வரைஞ்சிட்டீங்களா? இந்த படத்தை வச்சு நீங்க முடிவுரையை செக் பண்ண போறீங்க, கன்க்ளூஷனை. அப்போ கன்க்ளூஷனை செக் பண்ணிடலாமா? ஆல் கார்ட்ஸ் ஆர் டேப்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காட்டுங்கிற வட்டம் டேப்ஸுங்கிற வட்டத்துக்குள்ளேயா இருக்கு? ஆமா இருக்கு, கரெக்ட். அடுத்து சம் டேப்ஸ் ஆர் பெட்ஸ். டேப்புக்கும் பெட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஆமா இருக்கு. ஏன்னா என்னன்னா சம் டேப் வட்டத்துக்குள்ளதான் பெட் இருக்கு. அப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு ரிலேஷன் இருக்கு. ஓகே, அடுத்து சம் டேப்ஸ் ஆர் கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேப்புக்கும் காட்டுக்கும் ஏதாவது ரிலேஷன் இருக்கா? ஆமா, டேப்புங்கிற வட்டத்துக்குள்ளதான் கார்ட்ஸுங்கிற வட்டமும் இருக்கு. சரியா? சோ அதுவும் கரெக்ட். அப்போ 3 முடிவும் பின்பற்றப்படுகிறது, 3 முடிவும் பின்பற்றப்படுகிறது. ஸோ ஆல் கன்க்ளூஷன் ஃபாலோ அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இதுதான் சிம்பிளான விஷயம். ஃபைன். இன்னைக்கு நம்ம வந்து 20 கொஸ்டினும் பார்த்துருப்போம். இந்த 20 கொஸ்டினும் நம்ம அப்படியே பார்த்துட்டே வரோம். பாத்தீங்களா? 16 நாளைக்கான கொஸ்டின் பேப்பரை நம்ம முடிச்சிட்டோம். அப்போ 16 × 20ன்னா என்னன்னு போட்டு பாத்துக்கோங்க. 320 கொஸ்டின் முடிச்சிட்டோம். இன்னும் பேலன்ஸ் 30 கொஸ்டின், 300 கொஸ்டின் தான் இருக்குது. அதையும் நம்ம முடிச்சிருவோம். நம்ம ரெகுலரா சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா நீங்க ஃபாலோ பண்றீங்களா உங்களை நீங்களே செக் பண்ணிக்கோங்க. சரி, மாணவர்கள் அனைவரும் மத்திய மற்றும் மாநில அரசு பணியை பெறுவதற்கு தென்காசி ஆகாஷ் பன்சா ஏஎஸ் அகாடமியின் அன்பான வாழ்த்துக்கள். மறக்காம டாப்ஸ் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.